தொடர்ந்து நம்மிடையே பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 25% வரி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. கடந்த 3 மாதமாகவே இது தொடர்பாக சொல்லிட்டு வந்தாலும் நாளையிலிருந்து இது ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு இருக்கும்போது பொருளாதாரத்தில் இது எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? உங்களுடைய பார்வை என்ன சார்? நாளையிலிருந்து இல்ல, நாளை மறுநாளில் இருந்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய படி பார்த்தா ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் இருந்து அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணத்தையும் ட்வீட் பண்ணியிருக்காரு. வி ஹேவ் அ மாசிவ் ட்ரேட் டெபிசிட் வித் இந்தியா அப்படிங்கிறாரு. இந்தியாவிலிருந்து மிக அதிக அளவுல நாங்க பொருட்களை வாங்குறோம், அதனால இந்தியாவுக்கு கொடுபட வேண்டிய பற்றாக்குறை கடன் நிறைய அதிகமா இருக்கு. அதை சரி செய்யணும்னா இந்த இந்த டிஸ்பேரிட்டி, இந்த இன்ஈக்வேஷன் சரி செய்யப்படணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்குத்தான் அவர் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது இது இறுதி அல்ல. இன்னும் 2 நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள ஒரு நெகோசியேட்டட் டீல் செட்டில் ஆகும் தான் நான் நம்புறேன். அது எப்படியும் 15 யூரோப்பியன் யூனியனுக்கு 15%. ஸோ அதுக்கு குறைவாக எல்லாம் இருப்பதுங்கிறது அதிகம். ஏன்னா இந்தியாவோடு மிக அதிக அளவுல டீலிங்ஸ் இருக்கிறதுனால அது 20னா கூட நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா பங்களாதேஷ் மற்ற நாடுகளுக்கு பண்ணியிருக்கதையும் பாருங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த அளவுல தான் இருக்கு. ஸோ அதனால அநேகமாக இது 20% அல்லது 15 செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு குறைச்செல்லாம் வராது. ஸோ இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இது நெகோசியேஷனுக்காக சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. 25% பிளஸ் பெனால்டி அப்படின்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் இது பாஸ்டரிங்கா தான் நான் பாக்குறேன். ஆனா அதே நேரத்துல இந்த 25% வரி விதிப்புன்றது ஒஸ்ட் கேஸ் சினாரியோல அதை விட அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குன்ற பேச்சுக்களும் இருக்கே சார். இல்ல, பெனால்டின்னு போட்டிருக்காரு. அதை இந்த இதுக்கு பெனால் தான். பட் இதுக்கு மேல அதிகரிப்பா என்ன வேணாலும் நடக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல. பட் பிராக்டிக்கலா என்ன பாசிபிள்னு பார்க்கணும். அவர் எந்த அளவுக்கு டியூட்டி அதிகரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். இதை இறக்குமதி பண்ணாம உற்பத்தி செய்யக்கூடிய லெவல்ல அவங்க இருக்காங்களா? இன்று இல்லை. அது இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கே அவர்களுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவர் இறக்குமதி தவிர்க்க முடியாத ஒரு சூழல். அப்ப மிக அதிக அளவுல விலைவாசி அங்க கூடும். இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம் இந்தியாவில் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அமெரிக்கா பணவீக்கத்தை இறக்குமதி செய்யும். ஏற்கனவே பணவீக்கத்துல அவதிப்பட்டு இப்பதான் கொஞ்சம் மாடரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. வட்டி விகிதத்தை குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சற்று முன்னர் கூட அவர் இந்த இன்ஃபிளேஷனை பத்தி பேசியிருக்காரு. ஒரு ட்ரூத் சோசியல்ல சொல்லியிருக்காரு. பணவீக்கம் கட்டுக்குள்ள வந்திருக்குது, சோ வட்டி விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு அவர் இவரை கிண்டல் அடிச்சிருக்காரு. அவருடைய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலைவர். டூ லேட் மஸ்ட் நவ் லோயர் த ரேட். டூ லேட்னு அவரை தான் சொல்றாரு. அவரு மஸ்ட் நவ் லோயர் த ரேட், நோ இன்ஃபிளேஷன், லெட் பீப்புள் பை அண்ட் ரீஃபைனான்ஸ் தேர் ஹோம்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஸோ அவர் இந்தியாவை மட்டும் இல்ல, இந்தியாவோட நட்பு ரீதியாக கொஞ்சம் சாஃப்டா இருக்காருன்னு தான் தோணுது. இந்த 25%ங்கிறதெல்லாம் பாஸ்டரிங் தான். இது நாளை மறுநாள் நீங்க வரும்பொழுது இது வேறு விதமாகத்தான் இருக்கும். 2 நாட்கள்னு நான் ஓரளவுக்கு உறுதியா நான் நம்புறேன். பட் அப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் அன்பிரடிக்டபிள். என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு நாகப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.